பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையில உங்களுக்கு அறிவிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். மார்க் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் கூட அனுப்பவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ தன்னோடு கூட ஒரு 12 சீஷர்களை என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். அவர்களை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தம்மோடு இருக்கவும், என் கூட நீங்க இருக்கணும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 12 சீஷர்களை என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். சில நேரங்கள்ல அந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தனக்கடாத வழக்குகள் என்ன பண்றாங்க? தலையிடுறாங்க. சில நேரங்கள்ல சிறு பிள்ளைகள் அவர்களிடத்தில் வராமல் என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகள் என்ன பண்றாங்க? செய்யறாரு. ஆனா ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நீங்கெல்லாம் என் கூட இருக்கணும்ப்பா, என் கூட இருக்கணும், என்னோட கூட இருக்கிற உறவுல நீங்க பலப்படணும், இதுக்காக தான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். இதே போலதான் பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னா, ஏசாயா 43:21 அழகா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மை படைத்ததற்கான நோக்கமே அவருடைய துதியை சொல்லி வரணும், அவரோட ஒரு உறவுல பலப்படணும், அவரோடு வளரணும், அவரோடு இன்னும் அதிகமாக நெருக்கம் அடையணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் தேவன் நம்ம என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். ஆனா மனிதர்களாகிய நாம என்ன பண்றோம் தெரியுமா? நம்முடைய வேலை அல்லாத சில விஷயங்களை தலையிட்டு கொண்டு நம்ம ரொம்ப பிஸியாக்கி கொள்றோம். பிஸினஸ் இஸ் a sin. பிஸினஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய பாவமா. ஒரு ஆத்தர் சொல்றார், ரொம்ப பிஸியா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம். அதாவது பிஸியா இருக்கிறது வந்து சோம்பேறியா இருக்க சொல்லல. அட் த சேம் டைம் கடவுள் நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த உலகத்துல வைத்திருக்கிறாரோ அதை நாம செய்யணும். அதை விட்டுட்டு நமக்கு வேலை இல்லாத சில விஷயங்கள் என்ன பண்ணக்கூடாது. தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறதுக்கு சமமா. ஒருத்தன் வேலை நிறைய இருக்குது, அடுத்தவங்க வேலையை போட்டு செய்யறாங்க அப்படின்னா பிரச்சனை இழுத்து வைக்க போறாங்கன்னு அர்த்தம். சில மனிதர்களை நம்ம பார்த்திருப்போம், தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தவங்க வேலையில உட்காந்து கை வச்சுட்டு இருப்பாங்க, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. ஒரு ஆத்தர் சொல்றாரு, இது வந்து ஒரு கொள்ளை, ஒரு வியாதியம். பிசினஸ் வந்து ஒரு வியாதியம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்படியாக என்ன பண்ணாராம்? மனிதர்களை தெரிந்து கொண்டார். ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க? அவரை விட்டுட்டு மற்ற இந்த உலக பிரகாரமான வேலைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? நல்லா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல சீஷர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்க சொன்னாரு, உங்களை நான் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கேன்னா, நீங்க என் கூட இருக்கணும், என்னோடு கூட பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த வாக்குத்தத்த வார்த்தைய சீஷர்கள் நிறைவேற்றாங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, அங்க சீஷர்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நேரம் செலவிட முடியாதபடிக்கு பல வேலைகள் வருகிறது, பல பிரச்சனைகள் வருகிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பிரச்சனைகளை டீல் பண்றது எங்களுடைய வேலை இல்ல, இந்த வேலைகளை இழுத்து போட்டு செய்யறது எங்களுடைய வேலை இல்ல. எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, நாங்க ஆண்டவரோடு தரித்திருக்கணும், அவரோடு அமர்ந்து இருக்கணும், இதுதான் எங்களுக்கு வேலை. இன்றைக்கு பல நேரங்கள்ல ஊழியம் பண்ணுகிற நம்மளே என்ன பண்றோம்னா, ஆண்டவரோடு என்ன பண்றது இல்ல, அமர்ந்து உட்கார்றது இல்ல. ஊழியம் சொல்லிட்டு ஓடுறோம். ஆண்டவருக்காக தான் செய்யறோம், ஆண்டவருடைய அன்புதான் பத்தி சொல்றோம், நிறைய பிரசங்கம் பண்றோம், நிறைய பாட்டு பாடுறோம், நிறைய ஊழியங்களை செய்யறோம், சர்ச்சில் வேலை செய்யறோம், வெளியே வேலை செய்யறோம், சபை ஊழியங்கள், ஏரியா மினிஸ்ட்ரி எல்லாமே பண்றோம். ஆனா ஆண்டவர் கூட இருந்து பண்றோமா? ஆண்டவருக்காக பண்றோம், ஆண்டவரோடு இணைந்து பண்றோமான்னா அதுல ஒரு கேள்விக்குறியாதான் வருது. ஆண்டவர் நம்மிடத்துல தெளிவா சொல்றாரு, நம்மோடு இருக்கவும், அவரோடு முதல்ல உட்காருங்க, தேவ பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க. அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அவரோடு உள்ள உறவுல பலப்படணும். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இந்த மார்த்தாள் மரியாள் சம்பவத்துல பார்த்தோம் அப்படின்னா, பற்பல வேலைகளை என்ன பண்ணலாம் இந்த மார்த்தாள் செஞ்சு கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். கஷ்டப்பட்டுட்டு ஆண்டவரே குறை சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, நீங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தைகள் என்ன பண்றாங்க? உபயோகிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒன்னெல்லாம் அதெல்லாம் யார் செய்ய சொன்னா? நீ என் கூட உட்காரு, ஆட்டோமேட்டிக்கா தேவன் உங்களுக்கு ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேலைகளை ஆசீர்வதிப்பார். தேவையில்லாத வேலைகள் என்ன பண்ணாதீங்க, தலையிடாதீங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ, நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, ஊழியம் பண்ணுகிற இடங்கள்ல உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதை சூப்பரா செய்யுங்க. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அது முழு பலத்தோட செய்யும் பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்யுங்க, மற்றவர்கள் வேலைகளை தலையிடாம இருங்க. அப்படி தலையிடுகிறவர்களா இருந்தா மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவரோடு கூட தங்கிரு, அமர்ந்திரு. அப்படி செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.